ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மிதன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை ஆரம்பித்து உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். குரு பகவானோட பார்வை பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. உண்மையிலுமே சொல்ல போனோம் அப்படின்னாக்கா இந்த மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த கால அமைப்புகள் எல்லாமே சோதனைக்கான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். இந்த மாதம் மட்டும் சொல்ல முடியாது. கடந்த ஒரு 1.5 வருட காலகட்டமாகவே ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், தொழில் தடை, வருமான குறைபாடு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய நபர்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருந்துகிட்ருக்கீங்கன்னு சொல்லணும். இதுக்கு காரணம் இதுக்கு முன்பாக நடந்த விரயத்தில் இருந்த குரு பகவான், அடுத்தது இன்றைக்கி இந்த நேர காலகட்டத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்ற விதிங்க. அப்போ இந்த நேரத்தில் தொழிலுக்காக, பொருளாதாரத்துக்காக ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார ரீதியான ஒரு சில கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உங்களுக்கு உதயமாயிருக்கு அப்படின்றத சொல்லணும். ஆனால் அதில் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதை சொல்கிறதுக்காக தான் நான் இத்தனை கருத்துக்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வக்ரம் பெறுகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்து வக்ரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கனால உங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக அந்த குரு பகவான் இருக்கனால அவர் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். மார்கழி மாதம் எல்லாருமே சொல்லுவாங்க, மார்கழியில் என்னப்பா நடக்க போது, எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் சுமூகமாக போகாது, ஏதோ நான் நியூட்ரலாக போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்றவர்கள் சிந்திப்பாங்க. ஆனால் இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், மன சந்தோஷங்கள், பொருளாதார அபிவிருத்திகள், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள், கணவன் மனைவிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது, பொருளாதார ரீதியான தடைகளிலிருந்து மீண்டு வர்றது, தொழில் வளர்ச்சி பெறுறது, தொழில் மூலமாக லாபங்கள் பெறுறது, வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது, எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேரத்தில் பொருளாதார அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஏற்படாத ஒரு சில நிகழ்வுகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், ஒரு துணிச்சல் இருக்கும், எதையும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கோம். நான் எடுத்த காரியத்தை டக்குன்னு செய்து முடிச்சிருவீங்க, தொய்வு ஏற்பட மாட்டீங்க. கூட இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலான்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் எடுத்த உடனே அந்த காரியத்தை செய்வீங்க. அது ஒரு செயல் செய்கிறதுல உங்களுக்கு விருப்பத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் இந்த நேரம். அதனால் உங்களுக்கு செல்லும் சொல்வாக்குகளும் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். உடல் ஆரோக்கியம் எனக்கு ஒத்து போகலையே அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நேரத்தில் படிப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சோம்பலாக இருந்த நபர்கள் திடீர்னு ஒரு உற்சாகத்தோட படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். போட்டித் தேர்வுகளில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் திடீர்னு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த நேர காலகட்டத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்கன்னா அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசியல் துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயங்களும், அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்கிறத கண்குள்ளர பார்க்க முடியும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள் பெறதை பார்க்க முடியும். ஒரு வருடத்திலேயே நீங்கள் பெறாத ஒரு சில விஷயத்தை இந்த ஒரு மாதத்தில் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அரசாங்கத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், கணவன் மனைவிடையே ஒரு ஒற்றுமையான ஒரு இணக்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதுக்கு முன்பாக நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னாக்கா, எனக்கு தெய்வமே இல்லையா, தெய்வம் இருந்தால் என்னை காப்பாற்றாதா, எல்லாமே என்னை கைவிட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி ஏங்கி இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வமும் இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூட வகையில் இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு வீரியம், தைரியம், பராக்கிரமம் அப்படின்னாவே முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் தான் உதயமானார். அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் விளைவாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வளர்ச்சிகளை தோன்றுவீங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட கட்டுங்க. தெய்வத்தின்
தெய்வத்தை நம்பி ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அதனால் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சோதனைகள் நீங்கி சாதனைகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துகிட்ருக்கு. திருமணமாகாத நபர்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் நிச்சயிக்கப்பட கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அதனால் நல்ல மன வாழ்க்கையை அடுத்த மாதமே தேர்ந்தெடுக்க போகிறீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். இப்ப புதன் பகவான் எங்க இருக்கிறாரு, எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 டிகிரியில, அதாவது விருச்சிக ராசியில அனுசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியுடைய சாரம் வாங்கி இப்ப விருச்சிக ராசியில நட்பா உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். அப்ப இந்த புதன் பகவான் விருச்சிக ராசியில உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் 13 தேதி வரைக்கும் தான், அதாவது விருச்சிகத்துல இருப்பார், கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல இருப்பார். அப்ப 6ஆம் தேதிக்கு கட்டன்றது 6ஆம் இடத்துல இருந்து 13 தேதிக்கு மேல 7ஆம் இடம் போயிடுவார். அப்ப 7ஆம் இடம்ன்றது போகும்போது உங்களுக்கு எப்பயுமே மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தனுசு ராசி தான் 7ஆம் இடம். ஏன்னா மாங்கல்ய ஸ்தானம்னா 7ஆம் இடம், புத்திரஸ்தானம்னா 5ஆம் இடம். அப்ப உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் இப்ப 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப சம்பளம் வாங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நேர்மையாகவும், அதாவது மனசுல கவுறு சூது இல்லாம அந்த இடத்துல நல்லாதான் வேலை செய்திருப்பீங்க. ஆனா மனஸ்தாபங்கள் நிறைய வந்திருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க கூட உங்களுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போயிருப்பாங்க. அப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க, நம்ம வந்ததுல இருந்து இங்கே தான் இருக்கிறோம், நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி போறாங்களே, சம்பள உயர்வு நல்லா இருக்குது, இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சாதிக்கிறாங்களே, நாம மட்டும் ஏன் சாதிக்க முடியலன்ற கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். ஏன்னா அப்படியாப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய புதன் ராசியில பிறந்தவங்க தான் நீங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசியாதிபதி 13ஆம் தேதிக்கு மேல, அதாவது 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலத்துல அந்த தொழில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாம் கண்டிப்பா சொல்றேன் சரியாகும். அதே மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு திருமண தடையா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு 13 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பா விலகும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் அப்படின்றதுதான் திருமணத்துக்கே அதிபதி. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், அதாவது உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து. அப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி கரெக்டா 7ஆம் வீட்டுல உட்காந்து அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு உங்க வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியே கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பலம். அதாவது உங்க ராசிக்கு அதிபதி யாரு? புதன். 13ஆம் தேதிக்கு மேல குரு வீட்டுல போய் உட்கார்றாரு தனுசு ராசியில. ஆனா அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு இப்ப ஆல்ரெடி உங்க வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கிரக பரிமாற்றம் வாங்கி உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். வேற யாரும் கிடையாது. குருன்றது அப்பா, புதன்னா மகன். அப்பம் மகன் தான் இந்த 2 பேருமே. அப்படி பார்த்தீங்கன்னா அப்பா உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, மகன் அப்பா வீட்டுல போய் உட்கார்றாரு. இந்த காலம் எல்லாம் அற்புதமான காலம். ஏன்னா டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்திலிருந்து விலகி கடகத்திலிருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு உங்க ராசிக்கே வந்துட்டார். பயப்பட வேண்டியதில்லை. குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மற்ற கிரகங்கள் பார்க்கிற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார். ஆனா குரு மட்டும்தான் அவர் உக்காந்த வீட்டுக்கு பலன் சேர்த்து செய்வார். இந்த மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு நிறைய ஃபேவரான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா, உங்க வீட்டுக்கு அதிபதி குரு வீட்டுல 13ஆம் தேதி உட்கார்றாரு. குறிப்பா மாங்கல்ய ஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப அந்த மாங்கல்ய தடைகள் விலகும். அந்த தனுசு ராசிக்கு அதிபதி உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால இதனால பாத்தீங்கன்னா புத்திர செல்வங்கள் பெருகும். ஏன்னா குரு ஒரு வீட்டுல உட்கார்ந்தாருன்னா முதல்ல என்ன கொடுப்பாருன்னா புத்திர பாக்கியத்தை தான் கொடுப்பாரு. தொழில் தடைகள் விலகி கொடுத்துருவார். 4 காசு கையில வைக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்துருவார். வீடு ஃபுல்ல காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோன்ற காலத்துலதான் இருந்தீங்க. அந்த பஞ்சம் கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு 7ஆம் இடம் உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துல செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா ஒரு வீட்டுல குருவும் செவ்வாயும் 2 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்தா
அது ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டாலும் சரி, இல்ல பார்வை பார்த்தாலும் சரி, அதை நம்ம என்ன சொல்றோம்? குரு மங்கள் யோகம் சொல்றோம். அப்ப 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் குருவுடைய வீட்டுல தனுசு ராசியில உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துல அந்த குரு மங்கள் யோகம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் தான் இருப்பார். அப்ப தனுசு ராசியில செவ்வாய் உட்கார்ந்து செவ்வாய் 7வது பார்வையா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. செவ்வாயுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4, 7, 8. அப்ப தனுசு ராசியில உட்கார்ந்த செவ்வாய் உங்க ராசியை 7ஆம் இடமா பார்க்கிறார், மாங்கல்ய ஸ்தானமா பார்க்கிறார். சரிங்களா? அதாவது உங்க ராசியில இருந்து குரு தனுசு ராசி பார்க்கிறாரு, தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்க ராசி பார்க்கிறார். இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் குருமங்கள் யோகம் ஏற்படக்கூடிய காலத்துல நிச்சயமா உங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய மாதம் இந்த மாதமா இருக்க போகுது. அப்ப இது போக உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அப்ப தைரியஸ்தானம்னா எந்த ராசி? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரியன். நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியது யாருன்னா சூரியன் தான். குருவும் சூரியன் தான். அதாவது 2 தான் ராஜகிரகம். அந்த 2 ராஜகிரகமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்னா சேருது. ஏன்னா இன்னைக்கு சூரியனும் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, அவருமே மாங்கல்ய ஸ்தானத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார், தனுசு ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 ராஜகிரகங்கள் ஒன்னா சேரக்கூடிய இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு அதாவது ஒரு விஷயம் நான் சொல்ல முடியாது, பல விஷயங்கள் நான் சொல்லுவேன். அந்த பல விஷயம்ன்றது என்ன அப்படின்னா, அதாவதுன்றது இன்னைக்கு அழகுக்கு சம்மந்தப்பட்ட துறையில வேலை செய்யறவங்களை எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான காலம். அழகுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா என்ன? மீன் வளர்ப்பு துறை, பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது, அதாவது ஹார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கப்போர்டு ஒர்க்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உருவாக்கம் தருது. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த பஸ், லாரி, 2வது கார், இதெல்லாம் ஒரு பொருள் உற்பத்தி பண்ற ஃபேக்டரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அழகுபடுத்துறது, வண்டி வாகனம் எல்லாம் அழகுபடுத்துறது, இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமா இந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் சூப்பரா உங்களுக்கு இருக்க போகுது. வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் கொடுக்க போறார். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடம்ன்றது சாதாரணப்பட்ட இடம் இல்லை, மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்துல குரு வீட்டுல போய் செவ்வாய் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தாரு. இது உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்குது. அடுத்தது சூரியன் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா 2 ராஜகிரகங்கள் அங்க ஒன்னா சேர்ந்து இருக்குது. இது போக அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்கழி மாசம் 5ஆம் தேதி விருச்சிகத்துல இருக்கக்கூடிய, அதாவது சுக்கிர பகவான் அவருமே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனுசு ராசியில தான் போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி போய் கட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது புதன் பகவான் உங்க ராசி அதிபதியும் உட்கார்றாரு. அப்ப இந்த 4 கிரகங்கள் போய் உங்களுக்கு 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துல உட்காரும் போது கண்டிப்பா இந்த கணவன் மனைவி சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் சரியாகும், தந்தை மகனுக்குள்ளார இருக்கிற சண்டைகள் சரியாகும், குடும்பத்துல அந்த மன அழுத்தம், மனக்கவலை, மன சோர்வு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 25ல ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, தொழில் சனி, அதாவது கர்ம சனி, ஜீவன சனின்னு சொல்லுவாங்க. அப்ப சனி பகவான் தொழில பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா தொழில தான் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப தொழில சனி பகவான் பிரச்சனை கொடுக்கும்போது இது தடுக்கிறது யாரு? சூரியன். அதாவது குரு வீட்டுல உட்காந்து 2 ராஜகிரகங்கள் சேரும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி தனுசு ராசியில செவ்வாய் குரு மங்கள ஏற்படுறதுனால அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. அடுத்தது சுக்கிரன் உட்காருடைய காலகட்டம் சூப்பரா இருக்கும். அடுத்தது பார்த்தா உங்க ராசி அதிபதி உட்கார்றாரு. அதனாலையும் பார்த்தா உங்களுக்கு நிறைய கல்வி மாற்றம், குடும்பத்துல மாற்றம், சங்கட சலிப்பு தீர்றது, மனசுக்குள்ள ஒரு ஒற்றுமை, போராட்டம் எல்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பார்வை 7. அது போக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 3ஆவது ராசி உங்க ராசி தான் பார்க்கிறாரு. ஏன்னா ராகு கேது இதனுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11. அப்ப கேது பகவான் பாருங்க உங்களுக்கு கட்டான்றது சிம்ம ராசியிலிருந்து 3ஆவது உங்க ராசி தான் பார்க்கிறாரு. நிச்சயமா இந்த காலகட்டம் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதாவது எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 13ஆம் தேதி உங்க ராசி அதிபதி குரு வீட்டுல உட்காரும் போது அந்தாண்ட ஒரு 3 நாள்ல புத்தாண்டு வரப்போகுது. 2026 பிறக்குது. அப்ப அந்த 2026ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் ஸ்பீடா ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த காலத்தை கொண்டுமே நீங்க இது வரைக்கும் டவுனா இருந்திருந்தாலும்
அந்த கஷ்டங்கள் இதுக்கு மேல உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க வாழலாம். சரிங்களா? இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்றதை சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மிதுன ராசி. மிதுனம் உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கார். உங்கள் வீட்டில் குரு பகை வீட்டில் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. குருவுக்கு பகை யாரும் கிடையாது. அப்புறம் குருவே பகை ஆயிட்டாருன்னா அப்புறம் யார் நட்பு யார் பகைன்னு போயிடும். அதனால் குரு உங்கள் வீட்டில் இருக்கிறார், வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரத்தில் இருக்கும்போது பகை வீட்டுக்குத்தான் நன்மைங்கிறது ஜோதிட விதி. அப்போ மிதுன ராசிக்கு அங்கே மிருகசீரிசம், புனர்பூசம், திருவாதிரை 3 நட்சத்திரம். எதை மறந்தாலும் நட்சத்திரத்தை மறக்காமல் இருக்கக்கூடாது எந்த ஒரு ஜோதிட வல்லுநர்களும். அப்போ மிதுனத்தில் உபய லக்கணம், உபய ராசி. அப்போ குரு உங்களுக்கு வக்கரம் பெற்று ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதிசாரம் பெற்ற குரு உங்கள் வீட்டில் இருக்கார். சார், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலைக்காருக்கு என்ன சாப்பாடு கொடுத்த? வேலைக்காருக்கு அப்பளம், பாயாசம், 4 வகை காய்கறிகள், நல்லா சாப்பிட்றாரு, நல்லா வேலை செய்கிறார். வேலைக்கார அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்களுக்கு சத்துள்ள உணவெல்லாம் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தவர் யார்? அந்த ஓனர் இல்லையா? ஓனர் என்ன சாப்பிட்றாரு? உப்பு இல்லாத கஞ்சி, உப்பு இல்லாத துவையல், சர்க்கரை இல்லாத பால். ஏங்க பார்த்தீங்களா, அதுதான் விதி. பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துட்றாரு. ஆனால் அவர் மட்டும் எப்படி சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? அப்போ அவர் சாப்பிட்றோன்னா அவர் அப்படி சாப்பிட்டா தான் மற்றவங்களுக்கு எதையும் செய்ய முடியும். இவர் அப்பளம், பாயசம், வடையை சாப்பிட்டா மற்றவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, மற்றவங்களை வாழ வைக்க முடியாது, மற்றவங்களை டெவலப் பண்ண வைக்க முடியாது, மற்றவங்களுக்கு வேலை செய்ய பணியாட்களாக கொடுக்க முடியாது, வேலை வாங்க முடியாது. அதுக்குத்தான் சுவரை வச்சு சித்திரம். உடம்புக்கு என்ன தேவை? வேலையாளுக்கு அப்பளம், பாயாசம், ஓனருக்கு உப்பு இல்லாத சர்க்கரை. பார்த்தீங்களா, இதுதான் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சித்திக்கும், புத்திக்கும், ஞானத்துக்கும், அறிவுக்கும், திறமைக்கும், ஒரு காரியத்தை எடுத்த செயலை செய்வதற்கும், உச்சம் பெற்ற வெளிநாடு செல்வதற்கும் உச்சம் பெற்ற உபய லக்கணம், உபயராசி மிதுனம். எந்த காலத்தும் மாறாது. சாதிக்கத்திற்குரிய ஆராய்ச்சி அறிவுக்குரியவர். உங்கள் ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. சனி திசையில் புதன் பற்றினு வைங்களே, உங்கள் ராசிநாதன் புதன் 8ல் இருக்கார், மகரத்தில் புதன் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? 8ல் புதன் இருந்தால் மறையுதுன்னு சொல்லாதீங்க. அது யார் வீடு, அது எந்த சாரம், அதை பாருங்கள். தெளிவு பிறக்கும் மிதுனத்திற்கு. இது ரொம்ப முக்கியம். நன்மை தீமை, இந்த ஆன்லைனில் காசு போடுறது, ஆன்லைனில் விளையாடுறது, ஆன்லைன் அது ஆன் ஆகிட்டே தான் போகும், ஆஃப் ஆகாது. அது ஆஃப் ஆகாது, அது ஆன்லைனில் போய்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கை பூரா ஆஃப் ஆகாது. அதை பார்த்துக்கங்க, தயவுசெய்து நிப்பாட்டுங்க. வீட்டுக்காரங்க சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏன் தெரியுமா? கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம். கணவன் மனைவி உறவு கவனம். இந்த 7ஆம் இடம் வில்லங்க பிடிச்சது, விவகாரம் பிடிச்சது, விரயம் பிடிச்சது, வேடிக்கை பார்ப்பது. 7க்கு 7 உபயம், மோசமான இடம். ஒருத்தர் வந்தாங்க, ஊட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, 100% அப்படியே சொன்னீங்க ஏன்னாங்க. அப்புறம் ஆளை காணோம். அவரையும் நான் பார்த்து என்னன்னு தெரியல. 100% என் வீட்டுக்காரமோட போய் 3 வருஷம் ஆகுது அப்படின்னாங்க. இந்த உபயத்துக்கு மட்டும் என்னன்னு தெரியல. கடவுள் அப்படி நம்மளை பிராப்தத்தை கொடுத்துருக்காரு. நேயர்கள் கவனமாக இருந்தவங்க. படிப்பு, கல்வி, நிறுவனம், அடுத்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 90% இல்லை, 99% நீங்கள் தான் கிங், நீங்கள் தான் எம்பரர், நீங்கள் தான் சக்கரவர்த்தி. 12 ராசியில் முதல் ராசி மிதுனம். அதுக்கு வேண்டிய ப்ரிடிக்ஷனை அப்புறம் கொடுப்போம்.
எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவையை பாடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கேளுங்க, படிக்க தெரியாதவங்களை படிக்கிறவங்கள கேளுங்க, பஜனை பண்ணுங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. மிதுன ராசி பெண்களுக்குரிய ராசி, பெண்களுக்குரிய ராசி மிதுனமும் கன்னியும். அதை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணினா கஷ்டம். பழைய காலம் பூரா கஷ்டம், வார்த்தையில் எண்ண முடியாத கஷ்டம். இனிமேல் அதுக்கு இடமே இல்லை. 12 ராசியில் மிதுன ராசி நல்லா பார்த்துக்கோங்க. அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த மார்கழி மாதம் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கும், நல்ல வழிகாட்டியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ வணங்க வேண்டியது என்ன வணங்கணும்? பழைய திருப்பாவை திருவெம்பாவை. திருவெம்பாவையும் சாதாரணம் இல்லை, திருப்பாவை திருவெம்பாவையும் சாதாரணமான பதிகம் அல்ல. உயிரோட்டம், பக்தி பெருக்கம், அணு அணுவாய் அதனுடைய விளக்கம், அணு அணுவாக இருக்கக்கூடிய விளக்கங்கள், அத்தனை பொக்கிஷங்களும் திருவெம்பாவை திருப்பாவையில் இருக்கு. 12 ராசிக்காரங்களும் நீங்கள் படிக்கலாம். இந்த ஒரு மாதம் தான் படிக்க போகிறோம். அப்படி படித்து வந்தால் நிச்சயமாக வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். மார்கழி மாதம் உங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும்.